உண்மை உள்ளவர்களா இருந்தார்கள், தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தாங்க. எதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா? உண்மையுள்ளவர்கள் அப்படிங்கிற பதத்திற்கும் தேவனுக்கு பயந்தார்கள் அப்படிங்கிற பதத்திற்கும் என்ன வித்தியாசம் வந்துவிடப் போகிறது? இதை ஒரே வரியில சொல்ல போனால் மிக எளிதாக சொல்லிவிடலாம். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? உண்மையுள்ளவர்கள் என்பது சக மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. தேவனுக்கு பயப்படுதல் என்பது அவர்கள் தேவனோடு எப்படி இருக்கிறார்கள் என்று சம்பந்தப்பட்டது. இந்த 2 வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஜாக்கிரதை எழுதி வச்சிருக்கிறார். 2 வார்த்தை தான் இவங்களுக்கு போதுமானது. ஒட்டுமொத்த இவர்களுடைய குணாதிசயத்தையும் வெளிப்படுத்துகிற வார்த்தை இந்த 2 வார்த்தை. உண்மை உள்ளவர்கள், மனிதர்களிடத்தில் இவர்கள் எப்படி இருந்தாங்க, மனிதர்கள் மத்தியில் எப்படி இருந்தாங்க, இன்னொன்று தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில தேவனோடு எப்படி இருந்தார்கள். இது 2 முக்கியம். ஒரு டாக்டர் பாப் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய திறமை என்பது நம்பகத்தன்மை. வேறு எதுவுமே அவருடைய திறமைக்கு முன்பதாக என்ன கிடையாது, திறமையே இல்லை. அவருடைய நம்பகத்தன்மை தான் அவருடைய மிகப்பெரிய டேலண்ட், திறமை என்று சொன்னார். உங்களை நம்பி இதை செய்ய முடியுமா? உங்களை நம்பி இதை ஒப்பு கொடுக்க முடியுமா? பிரதர், இந்தாங்க ஒரு 1 கோடி ரூபாய், அடுத்த வருஷம் வந்து வாங்கிக்கிறேன். உங்களை நம்பி யாராவது கொடுக்க முடியுமா? பிரதர், என்னிடத்துல திடீர்னு தெரியல, லாட்டரியில 50 லட்சம் எனக்கு விழுந்துருச்சு அப்படின்னு உங்களை நம்பி யாராவது சொல்ல முடியுமா? ஐயோ, அவர்கிட்ட சொல்லிடக்கூடாது, சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுவாரு, அவ்வளவுதான், ஏதாவது கேட்டுருவாரு. இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை கூட நாம் உருவாக்க முடியும். என்னை மக்களால் நம்ப முடியுமா? நம்பகத்தன்மை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதுதான் உண்மை உள்ளவர்கள். உங்களை நம்பி ஏதாவது சொல்ல முடியுமா? உங்களை நம்பி அந்தரங்க வாழ்க்கைகளை சிலரால் வெளிப்படுத்த முடியுமா? நண்பர்களுக்குள்ளாக இப்பொழுது பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், நாளைக்கு எதிரியாய் மாறின உடனே அவர் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நம்பகத்தன்மை இல்லை. ஈவன் கணவன் மனைவிகளுக்குள்ளாக நம்பகத்தன்மை இல்லை. வெளிப்படையா கணவனிடத்துல சொல்ல முடியல, மனைவியின் இடத்துல கூட சொல்ல முடியல. இவர்கள் தங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் என்னுடைய சரீரத்தில் பாதி என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ளாகவே சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அப்ப எங்க நம்பகத்தன்மை இருக்கிறது? நான் நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இவரை நம்பி ஒரு வார்த்தை சொல்ல முடியல, அவங்க அம்மாட்ட போய் சொல்லி வச்சிடறாரு. ஏன் உங்களை நம்பி அந்த பொண்ணு சொன்னா உங்க அம்மா கிட்ட போய் எதுக்கு சொல்றீங்க? அதையே தான் அவளும் செய்யறா பிரதர். இவளை நம்பி ஒரு வார்த்தை சொன்னா அதை இவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி வச்சிடறா. ஆக மொத்தத்துல நம்பகத்தன்மை இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். நாம ஒரு பொறுப்புல இருக்கணும்னா இந்த குணாதிசயம் ரொம்ப முக்கியமா இருக்கு. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் வெளிப்பாடு இந்த வசனத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நீங்கள் மாட்டிக்குவீங்க. ட்ராப். கண்ணி என்று அந்த இடத்துல சொல்லுவது ட்ராப். ஒரு எலி பொறியிலே மாட்டிக்கொள்வது போல. ஒரு தேவனுடைய ஊழியன் மனுஷர்களை மதிக்கிறவனா இருக்க வேண்டும், மனுஷர்களுக்கு பயப்படுகிறவனா இருக்கக்கூடாது. அவன் மனிதர்களை மதிக்கிறவனாக இருக்க வேண்டும், மரியாதை செலுத்துகிறவனா இருக்க வேண்டும், அவங்கள பார்த்து பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு சபைகளில் இது நடக்கிறது. சற்று வசதியானவர்களை பார்த்து ஊழியர்கள் பயப்படும் நிலை வந்திருக்கிறது. சபையை விட்டு சென்று விட்டால் என்ன ஆகும் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம தூக்கி போட வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் பயப்பட்டால் எந்த மனுஷனுக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். எப்பொழுதுமே சாத்தான் நம்மை இப்படித்தான் பாவம் செய்ய வைப்பான். நீங்கள் நீதி செய்ய வேண்டிய இடத்துல அவன் உங்களுடைய அத்தாரிட்டி, ஒரு எஜமானனை வைத்து பாவம் செய்ய வைப்பான். சாதாரண ஒரு ஆபீஸுக்கு லேட்டா போனா கூட அங்க மேனேஜருக்கு பயந்துகிட்டு தலைவலிச்சுது அப்படின்னு போய் சொல்றோம். டயர் பஞ்சர் ஆயிருச்சுன்னு என்ன பண்றோம், போய் சொல்றோம். டிராபிக் ஆயிருச்சு அப்படின்னு போய் சொல்றோம். இந்த பொய் எதனால வந்துச்சு? அங்க மேனேஜரு என்னைய திட்டுவாரு, அதற்கு பயப்படுகிறோம். நாம ஒரு உபத்திரவத்தை சந்திக்க பயப்படுகிறோம். அப்ப ஒரு மனிதனுக்கு பயப்படுகிறோம். தேவனுக்கு அந்த இடத்துல பயம் இல்லாமல் போய்விட்டது. தேவன் அதை அருவருக்கிறாரே அப்படின்னு பார்க்காம மனிதன் என்னை ஏதாவது ஒன்றை செய்து விடுவானோ, அப்ப இதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் இங்க எனக்கு ஒரு ட்ராப் வைக்கப்பட்டிருக்கு. நீ மனுஷனுக்கு பயப்படுறியா, தேவனுக்கு பயப்படுறியா? மனுஷனுக்கு நீ உண்மையை சொன்ன அந்த இடத்துல நீ உபத்திரவப்பட வேண்டும், உபத்திரவப்பட்டு தான் ஆகணும். அங்கு நீங்கள் ஏதோ ஒரு சங்கடத்தை, அவமானத்தை சந்தித்து தான் ஆகணும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரம் கிளம்பிடணும். அதுதான் உண்மை.
அதனாலதான் கிறிஸ்டியன் லைஃப் என்பது ஒரு ஒழுக்கமான லைஃப். வாலாட்டி எல்லா இடத்துலயும் ஒண்ணு நாம அவமானப்படணும், அல்லது அவமானப்படுவதற்கு பயந்துகிட்டு என்ன பண்ணிடணும், ஏமாத்தணும், பொய் சொல்லணும். சோ ட்ராப் அங்கதான் இருக்கு, கண்ணி அந்த இடத்துல தான் இருக்கு, எலி பொறி அந்த இடத்தில் இருக்கிறது. கவனமா இருங்க. நம்மளுடைய சோம்பேறித்தனம் அங்க நாம பாவம் செய்வதற்கு ஒரு வழிவாசலை உண்டு பண்ணிவிடும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தால் என்ன செய்வீங்க, உபத்திரவப்படுவீர்கள். ஒண்ணு தவறு செய்யும் பொழுது மற்றவர்கள் நம்ம ஏதாவது கேட்பாங்க, அதுல உபத்திரவம். அல்லது அதிகாலையில எந்திரிக்கணும், கிளம்பணும், கஷ்டப்படணும், எல்லாவற்றிலும் என்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத வாழ்க்கை வாழணும்னா நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும், அதுவும் ஒரு உபத்திரவம் தான். அலாரம் அடிக்கும் போதே வேற வழியில எந்திரிச்சாகணும், அது உபத்திரவம் தானே, கஷ்டம்தான். வி ஹேவ் டு படிச்சாகணும். ஃபெயில் ஆயிட்டா அது ஒரு உபத்திரவம், அது அசிங்க மக்கள் முன்னாடி. நீ எல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இப்படி ஃபெயில் ஆயிட்டியப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது வேதனை. அப்ப என்ன செய்யணும், வேற வழியே இல்லை, படிக்கணும். ஸோ இந்த 2 குணாதிசயங்கள் ஒருவரிடத்துல இருந்தா அவரை உதவிக்காரர்களாக பொறுப்பில் நாம் என்ன செய்யலாம், அமர்த்தலாம்.